வணக்கம் மக்களே. பலாக்கொட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல? ஆமாங்க, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக தூள போட்டேன். கொஞ்சம் காரமாயிடுச்சு. பட் எனக்கு சாப்பாட்டில் போட்டு பெஸ்ட் சாப்பிடும்போது செம அல்டிமேட்டாக இருந்துச்சு. பசங்க தான் அம்மா காரதுமான்னு சொல்லிச்சு. இது வந்து டக்குன்னு நம்ம தோல் உரிக்க முடியாது. அதனால் அந்த இடுக்கி இந்த பூண்டு நசுக்கிறதால போட்டு அதை இடித்தாலே அது கொஞ்சம் ஒன்றும் பாதியாக ஆகிடும். அப்போ தோல் உரிச்சு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் கடுகு வந்து உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு இருக்குல்ல, அது போடலாம். அப்படி அது இல்லைன்னா பச்சை பருப்பு இருக்குங்க, அது கூட பார்க்கலாம் போடலாம். அது நல்லா வறுத்தா முறுமுறுன்னு ஆகிடும். பூண்டு 2 கட்டி பூண்டு போட்டேன். பூண்டு வந்து வறுத்து இது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்க வேணாம், அது ஆப்ஷன் தான். ஆனால் பூண்டு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால 2 கட்டி பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பு போட்டு அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சு அந்த மிளகாத்தூள் வெடிப்பு வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. சைடிஷ்டாக